friends, வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போறோம். இந்த பால் கொழுக்கட்டை ஒரு ட்ரெடிஷனலான ஸ்வீட் ரெசிபி. இந்த பால் கொழுக்கட்டையை நம்ம எப்படி ரொம்ப சுலபமாகவும் சுவையாகவும் செய்யலாம்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொழுக்கட்டை மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதுல 1 கப் அளவு இடியாப்ப மாவு அல்லது கொழுக்கட்டை மாவு. இதுல ஒரே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துறணும். இப்ப இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் நெய். இது ரெண்டும் சேர்த்ததுக்கு அப்புறமா கையை வச்சு நம்ம நல்லா பிசறி விடலாம். தேங்காய் துருவலும் நெய்யும் இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது கொழுக்கட்டை நல்ல சாஃப்டாவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்ல டேஸ்டியாவும் இருக்கும். இப்போ இந்த மாவுல நல்லா கொதிச்சுட்டு இருக்கிற சுடு தண்ணியை நம்ம சேர்க்க போறோம். தண்ணி 1லிருந்து 1.5 கப் தேவைப்படலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இந்த மாவுக்கு 1 கப் தான் தேவைப்பட்டது. சில மாவுக்கு பாத்தீங்கன்னா 1.25லிருந்து 1.5 கப் வரைக்கும் தேவைப்படலாம். அதனால மாவோட தன்மைக்கு ஏத்த மாதிரி நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசையணும். இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை சின்ன சின்னதா உருண்டை பிடிச்சுக்கலாம். மாவு நல்லா சாஃப்டா இருக்கணும். நம்ம கொழுக்கட்டை மாவு கொழுக்கட்டை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதா பிடிச்சுக்கணும். இந்த மாதிரி ஷேப்லும் நம்ம பிடிச்சுக்கலாம். இப்ப 1/2 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க வச்சிருந்த பால் நல்லா கொதிச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம கொழுக்கட்டைகளை இதுல சேர்த்துடலாம். கொழுக்கட்டை சேர்த்த உடனே நம்ம கரண்டியால அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை கரண்டியால லேசா கலந்து விட்டுறலாம். இப்ப இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம மிதமான சூட்ல வேக வைக்கணும். மூடி வச்சாலும் நம்ம அப்பப்ப திறந்து கலந்து விடணும், இல்லைன்னா பால் பொங்கி வெளியில வந்துடும். இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம காய்ச்சின பாலை அப்படியே எடுத்திருந்தோம், தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை. கொழுக்கட்டை வேகும் போது நான் 1 கப் சுடு தண்ணியை சேர்த்து தான் நான் வேக வச்சிருந்தேன். இப்ப இதுல ஒரு 5-6 ஏலக்காவை பொடி பண்ணி வச்சிருந்தேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 1 கப் தேங்காய் பாலையும் இதோட சேர்த்துக்கலாம். இது கெட்டியான தேங்காய் பால். தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க விட வேண்டாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா சூடானாலே போதும். தேங்காய் பால் சேர்த்து கொதி வரதுக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா கடைசியா இதுல சர்க்கரை அல்லது வெல்லம் 3/4 கப் வெல்லத்தை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியோட சேர்த்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துட்டு வந்திருக்க. இதையும் இப்போ இதோட சேர்த்துடலாம். இப்ப ரொம்பவே அருமையா நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த சுவையான பால் கொழுக்கட்டையை நீங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.